பாகவதம் 101வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி 27/8/2125 வியாழக்கிழமை. இன்றைக்கு அத்தியனோத்சவம் ஆரம்பம். ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையிலும் நம்பெருமாள் பட்டருக்காகவே ஒரு உற்சவம், திருநந்தாண்ட உற்சவம் கொண்டாடுறார். அது நேற்றுக்கு விஷயமானது. அதாவது அத்தியனோத்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் திருநந்தாண்ட உற்சவம். பெரிய பெருமாள் சந்நிதியில் போய் திருநந்தாண்டகத்தை அரையர் சுவாமிகள் விண்ணப்பிப்பார்கள். இது எதற்காக என்றால், திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தை சொல்லிதான் நஞ்சியர் என்ற ஷட்தரிசனத்தில் வல்லவர் சதுசாஸ்திர வித்வான் அவரை பட்டர் ஜெயித்து கொண்டு வந்தார். அதற்காக பட்டருக்காக இப்படி ஒரு உற்சவம் நடக்கட்டும்னு பெருமாள் ஏற்பாடு பண்ணினார். அடுத்து இப்பொழுது 3வது ஸ்கந்தத்தில் 20வது அத்தியாயம் தொடங்கணும். சௌனகர் சொல்றார், ரோமஹர்ஷ்ணருடைய புத்திரரே, அதாவது சூத்த பௌராணிகரே, ஸ்வயம்புவ மனுவானவர் இப்படி பூமியை யதாஸ்தானத்தில் நிலைநிறுத்தச் செய்து தனக்கு பின்பு ஜனித்த பிராணிகளுக்கு தர்மம் முதலிய 4 வகைப்பட்ட புருஷார்த்தங்களை நிறைவேற்றுவதற்கு தகுந்த எந்த உபாயங்களை அனுஷ்டித்தார். விதுரன் மகாபாகவதன், ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அன்புக்கிடமான தோழன். விதுரனுக்கு பகவானிடத்தில் பிரேமம் அளவற்றிருப்பது. இவ்விதுரன் துரியோதனன் முதலான புத்திரர்களோடு கூடின தமையனாகிற திருதராஷ்டிரனே, இவன் கிருஷ்ணனிடத்தில் நல்ல கருத்துடையவன் அல்லன் என்னும் காரணத்தாலே கைவிட்டானே, அதனாலேயே அவனுடைய நல்ல பாவம் தெரிகிறது. பகவானிடத்தில் மிகுந்த பிரீத்தியுடையவர் விதுரர். தர்ம மரியாதையை தவறாமல் தொடர்கின்றவருமாகிற பாண்டுபுத்திரரிடத்தில் பாண்டுபுத்திரரிடத்தில் துரோகம் செய்தான் திருதராஷ்டிரன். அதனாலே விதுரன் அவரை துறந்தான். அடுத்து மைத்ரேய பகவானிடத்தில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறான். நைமிஷாரண்யவாசிகளான சௌனகாதி முனிவர்கள் விதுர மைத்ரேய சம்வாதம் எப்படி நடந்ததுன்னு வினவினார்கள். அதற்கு கேளுங்கள் என்று சொல்றார் சூதர். இப்ப சுகர் சொல்றார், தன் சங்கல்பத்தினாலே வராக உருவம் கொண்ட பகவானுடைய லீலையாகிய பூமியை மேலுக்கெடுத்த விருத்தாந்தத்தையும் அவன் அனாயாசமாக செய்த ஹிரண்யாக்ஷ வதத்தையும் கேட்டு விதுரன் சந்தோஷம் உண்டாக பெற்று மைத்ரேயரை பார்த்து இங்கனம் மொழிந்தான். விதுரன் சொல்றான், பிரஜாபதிகளான மரீச்சி முதலியவர்களுக்கு தலைவனான பிரம்மதேவன் பிரஜைகளை படைப்பதற்காக பிரஜாபதிகளை படைத்து என்ன செய்தான்? எனக்கு அதை சொல்வீராக. நீர் இந்திரியங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நெஞ்சென்னும் உட்கண்ணால் அறியும் திறமையுடையவர். ஆகையால் இந்த விஷயத்தை எனக்கு சொல்ல வேணும். மரீச்சி முதலிய பிரஜாபதிகளும் ஸ்வயம்புவ மனுவும் ஆகிய இவர்கள் நான்முகனுடைய ஆக்ஞையினால் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததாக சொன்னீர்கள். அவர்கள் எங்கனம் படைத்தார்கள்? அதை விவரித்து சொல்ல வேணும். மரீச்சி முதலியவர்கள் ஒருவருக்கொருவர் சகாயமா இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார்களா? ஒருத்தருக்கொருத்தர் சகாயம் பண்ணிட்டு படைத்தார்களா? மைத்ரேயர் சொல்றார், சிந்திக்க முடியாத பிரபாவமுடைய ஈஸ்வர சங்கல்பத்தினாலே ஈஸ்வர ரூபியான காலம் கூடினமையாலே
பிரகிருதியினுடைய சிருஷ்டி காரியத்தில் ஆபிமுக்கியமுடையதாகி சத்வரஸ்தமஸ் சமமாக இருக்கிற தசை மாறி கலக்கமுற்றது. அது மகத்து அகங்காரம் என்று பரிணமித்து பஞ்சபூதங்கள் வரையிலும் வந்தது. ஆனாலும் அவைகள் பஞ்சீகரணம் பண்ணப்படாமையால் அண்டங்களை படைக்கிற வல்லமையற்றிருந்தன. ஆகையால் அப்பால் பகவானுடைய அனுப்பிரவேசத்தினால் ஒன்றோடொன்று கலந்து சொர்ணம் போல் பேரொளியுடன் ஜொலிக்கின்ற அண்டங்களை படைத்தன. பகவான் பஞ்சீகரணம் பண்ணினவாறே இந்த பஞ்சபூதங்களும். அந்த அண்டங்கள் எல்லாம் ஜலத்தின் மேலே மிதந்து கொண்டிருந்தன. அந்த அண்டத்துக்கு பிரபுவாகிய அனிருத்தன் சம்பூர்ணமாக 1000 ஆண்டுகள் இதில் வசித்திருந்தான். அனிருத்தன் என்றும் அனிருத்தன் என்றும் அவ்வண்டத்தில் வசித்திருந்தான் என்றும் சொல்லுகிறீரே, அவன் யாவன் என்னில் சொல்லுகிறேன். எந்த பகவானுடைய நாபியிலிருந்து 1000 சூரியர்கள் உதித்தாற்போல் அளவிறந்த ஒளியுடன் பிரகாசிப்பதான தாமரை மலர் உண்டாயிற்றோ, அந்த மலரே அனிருத்த பகவான். அவனே அவ்வண்டத்தில் வசித்திருந்தான், அவ்வண்டத்தில் சைத்திருந்தான். அவனே ஈஸ்வரன். அவனுடைய நாபியில் உண்டான அந்த கமலம் தேவாதியான சமஸ்த பிராணிகளுக்கும் வாசஸ்தானமாக இருந்தது. அதிலிருந்தான் பிரம்மதேவன் உண்டானான். கர்ப்போதகத்தில் அப்படின்னா அண்டத்துக்குள்ள இருக்கிற ஜலத்தில் சைத்து கொண்டிருக்கிற பகவான் தன் சங்கல்பத்தினால் பிரம்மதேவனிடத்தில் தான் பிரவேசித்தான். அங்கனம் பகவானால் பிரவேசிக்க பெற்ற பிரம்மதேவன் முன்கல்பத்தில் இருந்தபடியே உலகங்களை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் தமோகுணத்தை மேற்கொண்டு தாமிஸ்ரம், அந்ததாமிஸ்ரம், தமசு, மோகம், மகாதமசு என்று 5 பிரிவுகளை உடைய அவித்யை சிருஷ்டித்தான். அந்த அஜ்ஞான சிருஷ்டிக்கு உபயோகப்பட்ட தேகத்தை பிரம்மதேவன் விடுத்தான். அதை சிலர் பக்ஷியுங்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னு சாப்பிடுங்கள் அர்த்தம். இன்னும் சிலர் ரட்சிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். இது வியாக்கியாதா சொல்றார். தத்ர ஏ யக்ஷாணம் யக்ஷத்வம் இதி यक्षध्वम् इत्युक्ते ऊचुः यक्षध्वम् इति ऊचुः ते यक्षाः ये तु मा रक्ष इति ऊचुः ते राक्षसाः इति विज्ञेय. அதாவது இதுதான் வியாக்கியானத்தில் இருக்கிற பந்தி. யக்ஷத்வம்னா சாப்பிடுங்கள்னு சொன்னவர்கள் யக்ஷர்களாக ஆனார்கள், ரட்சிக்காதீர்கள்னு சொன்னவர்கள் ராட்சசர்களாக ஆனார்கள். அதனால் அந்த சரீரம் தனக்கு உபயோகம் இல்லை என்று விட்டான். அடுத்து பிரம்மதேவன் சொல்றான், பரமாத்மாவே என்னை பாதுகாப்பாயாக, உன் கட்டளைப்படி பிரஜைகளை சிருஷ்டிக்க தொடங்கினேன். அதில் பாவக்கருத்துடைய அசுர பிரஜைகள் என்னிடமே பாவ காரியங்களை செய்ய வருகிறார்கள், அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அப்ப பகவான் அவருடைய வருத்தத்தை போக்கினான். அதற்கு பிறகு ஞானாதி குணங்கள் நிறைந்தவனாகையால்
பிறர் கருத்தை விசதமாக அறியும் திறமையுடைய அந்த பரமாத்மாவானவன் இந்த பிரம்மாவின் வருத்தத்தை அறிந்து கொண்டு அடுத்த தேகத்திலிருந்து காமப்பிரதானமான பிரஜைகளை பிரம்மா உண்டாக்கினான். அதனால அதுவும் பிரயோஜனம் இல்லை, விட்டுடுன்னு பெருமாள் சொன்னார். அந்த விட்ட தேகம்தான் சாயங்கால சந்தியாக ஆயிற்று. முதல்ல விட்ட அவித்யைகளுக்கு ஆசிரியமான தேகம் அது ராத்திரியாக ஆயிற்று. இது சாயம் சந்தியாக ஆயிற்று. அதிலே நிறைய பேர் மோகித்து போனார்கள் சாயங்கால வேளைகளில். அடுத்து ஒரு சரீரமாக அவன் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சுட்டியை பண்ணினான். எதுவும் உபயோகப்படலை. அதற்கு பிறகு சித்தர்கள் சாத்தியர்கள் அவர்களை சிருஷ்டிக்கிற ஒரு சரீரத்தை உண்டாக்கினான். அப்புறம் கிந்தரர்கள் கிம்புருஷர்கள் அவர்களையும் ஒரு சரீரத்தாலே சிருஷ்டித்தான். அவர்களெல்லாம் நல்லவர்கள் தான். அப்படி இவ்வளவுதான் அவன் சிருஷ்டி வந்தது, பெருகவே இல்லை. அதனால உலகங்களை படைக்கும் பிரஜாபதியை நீர் சிருஷ்டித்த இந்த புருஷாகாரமான சரீரமானது நன்கு அமைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த தேகத்தில் சொர்க்க அபவர்க்கங்களுக்கு சாதனமான கிரியைகளெல்லாம் நிலைபெற்றிருக்கின்றன. அந்த சாத்திய சித்தர்களை உண்டாக்கின தேகம் சமஸ்த கிரியைகளும் புருஷ சரீரத்தினால் சாதிக்க தகுந்தவைகள். ஆகையால் இந்த பௌருஷ தேகத்தோட அன்னம் எனப்படுகிற போக்கிய வஸ்துக்களை எல்லாம் அனுபவிப்போமாக என்றார்கள். தவத்தோடும் வித்தையோடும் கூடி இந்திரியங்களை அடக்கி ஆள்பவனும் எல்லாம் அறிந்தவனுமாகிய பிரம்மதேவன் யோகத்தினாலும் பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவை பற்றின ஞானத்தினாலும் சமாதி என்கிற மன ஊக்கத்தினாலும் தனக்கு சம்மதமான ரிஷிகளாகிற பிரஜைகளை படைத்தான். அயோனிஜனாகிற அந்த பிரம்மதேவன் அந்த ரிஷிகளுக்கு சமாதி யோகம், அணிமாதி, அட்ட ஐஸ்வர்யம், தர்மம், வித்யை, வைராக்கியம் ஆகியவற்றுக்கு விளைநிலமாகி தன் சரீரத்தில் ஒரு அம்சத்தை கொடுத்தான். இதோட 20வது அத்தியாயம் முடிகிறது. அடுத்து 21வது அத்தியாயம். 20வது அத்தியாயத்தில் 53 ஸ்லோகங்கள். சுவாயம்புவனுடைய வம்சம் விதுரர் கேட்கிறார். சுவாயம்புவனுடைய வம்சம் மேன்மையுடையது, சத்புருஷர்களால் மிகவும் புகழப்பெற்றது. இந்த வம்சத்தில் பிரஜைகள் விருத்தி அடைந்தார்கள் என்று சொன்னீர். அதை விரிவாக சொல்லவும். ஞானாதி குணங்கள் நிறைந்தவரும் பிரம்மாவின் புதல்வர்களுமாகிற ருச்சி தக்ஷர் இவ்விருவரும் மனு புதல்விகளாகிற ஆகூதி பிரகூதி என்கிறவர்களை மனைவிகளாக பெற்று எங்கனம் பிள்ளைகளை பெற்றார்கள். கர்தம பிரஜாபதி அந்த சுவாயம்பு மனுவினுடைய தேவகூதி என்கிற பிள்ளையை, அதாவது பெண்ணை மனைவியாக அடைந்து எப்படி அவர் சிருஷ்டித்தார் எல்லாம் சொல்ல வேண்டும். மைத்ரேயர் சொல்றார், மகானுபாவரே, கர்தமர் பிரம்மதேவனால் பிரஜைகளை படைக்கும்படி தூண்டப் பெற்று சரஸ்வதி நதிக்கரையில் 10,000 ஆண்டுகள் தவம் செய்தார். அங்கனம் தவம் செய்யும் காலத்தில் அந்த கர்தமர் மன ஊக்கத்துடன் கூடினதும் தன்னுடைய வர்ணாசிரமங்களுக்கு சேர்ந்ததுமாகிற ஆச்சாரத்தினாலும் பக்தியினாலும் பகவானை ஆராதித்து கொண்டு வந்தார். இங்கனம் அவர் 10,000 ஆண்டுகள் கழித்தார். இது கிருதயுகத்தில் நடந்த விருத்தாந்தம்.
அதற்கு பிறகு 10,000 ஆண்டுகள் கழித்து புண்டரீகாட்சனாகிற பகவான் அவர் தவத்துக்கு சந்தோஷமடைந்து எதிரே காட்சியளித்தார். அப்பொழுது அவரை சாஷ்டாங்கமாக பிரணாமம் பண்ணி அஞ்சலி செய்து பகவானுடைய குணங்களை எடுத்துரைத்தார். கர்தமர் சொல்றார், சத்புருஷர்களால் ஸ்தோத்திரம் செய்ய தகுந்தவனே, பரிபூர்ண சத்தமயமான உன்னுடைய காட்சியால் என் கண் பயன் பெற்றது. யோகம் கைபுகுந்த மகா யோகிகளும் பல ஜென்மங்கள் ஒதுங்கி வர்த்திக்கிறார்கள். அவர்களுடைய ஆயுசு காலசக்கரம் வீண் செய்வதில்லை. விஷயங்களில் ஈடுபடுபவர்களுடைய ஆயுசை வீண் செய்கிறது. நான் எப்படியோ உன் பாதங்களை விரும்பாதிருப்பினும் எனக்கு நீ காட்சியளித்தாய். நான் ஒரு கிரகஸ்தர தர்மத்தை நடத்த வேண்டும் என்பதற்குத்தான் உன்னை தபஸ் பண்ணினேன். அப்படி என்னை அனுகிரகிப்பதில் மிகவும் மூத்தமுத்திருக்கிறாய் நீ. அப்படிப்பட்ட உன்னை அடிக்கடி வணங்குகிறேன். ஞானானந்தமயனான உன்னை அனுபவிப்பனாகி மகானந்தத்தில் மூழ்கி இருக்கிறவன். உன்னை சிறிது ஆராதிப்பவனுக்கும் அவன் விரும்பின விருப்பங்களை நிறைவேற்றும் தன்மையன். அந்த பகவான் இப்படி புகழப்பட்டவுடன் மைத்ரேயர் சொல்றார், இங்கனம் கர்தமரால் சத்தியமாக நன்றாக துதி செய்யப்பெற்ற கர்தமருடைய அருகில் வைத்திருக்கும் விளங்குபவனாக புன்னகையோ அழகிய கண்ணோக்கத்தினாலும் பூர்வமுடையவனாகிய பகவான் பத்மநாபன் கர்தமரை பார்த்து அமிர்தம் போன்ற இனிய உரையுடன் மொழியத் தொடங்கினான். பகவான் சொல்றான், உன்னுடைய அபிப்பிராயத்தை நான் முன்பே அறிந்திருக்கிறேன். மாறாய் கர்தம பிரஜாபதி, எவனேனும் ஒருவன் என்னை ஆராதிப்பனாயின் அது எக்காலத்திலும் வீணாகாது. நாளை மறுநாள் உன்னை தேடி சுவாயம்புவ மனு வருவார். இந்த மனுவின் புதல்வியாகிய தேவகூதி உன் வீரியத்தை தாங்கி 9 பெண்களை பிரசவிக்கப் போகிறாள். உன் வீரியத்தினால் பிறந்த அந்த 9 பெண்களும் மரீச்சி முதலான மகர்ஷிகள் மனம் புரிந்து சீக்கிரத்திலேயே பிள்ளைகளை பிறப்பிக்கப் போகிறார்கள். நீ இங்கனம் என்னுடைய ஆக்ஞையை நன்றாக பரிபாலனம் செய்து அழகிதான என்னுடைய ஆராதனத்தில் நிலை நின்று நீ செய்யும் செயல்களையும் அவற்றின் பயன்களையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து என்னையே அடையப் போகிறாய். மைத்ரேயர் சொல்றார், இந்திரியங்களை உள்ளடக்கி நிலைநிறுத்தி தியானிக்கும் யோகிகளின் ஞானத்துக்கு விஷயமாகும் தன்மையனான பகவான் அந்த கர்தம பிரஜாபதிக்கு இங்கனம் ஒழிந்து உடனே சரஸ்வதி நதியினால் சுற்றிலும் சூழப்பட்ட பிந்து சரஸ் அதனுடைய கரையிலுள்ள அவருடைய ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு போனான். பகவான் அன்பு கண்ணீர் பெருக்கினான். அது பிந்து பிந்துவாக விழுந்தது. அது ஒரு குளமாக ஆயிற்று. அதுதான் பிந்து சரஸ் என்று பெயர் பெற்றது. அதான் கர்தவரிடத்தில் மிகவும் நிலைநின்ற தன்மையுடைய பகவானுடைய நேத்திரங்களிலிருந்து ஆனந்த நீர்த்துளிகள் பெருகி ஒரு சரஸில் விழுந்தன. ஆனது பற்றி அந்த சரஸுக்கு பிந்து சரஸ் என்றும் பெயர் விளைந்தது. சரஸ் என்றது குளம். அதன் கரையில் உள்ள அரண்யங்களில் எல்லா ரித்துக்களிலும் எந்த பூவும் காயும் பழமும் உள்ளனவோ அவையெல்லாம் மாறாதிருக்கும். அதனால் அந்த சரசு மிகவும் சோபையுடையதாக இருக்கும்.
அப்பொழுது அவர் சொன்னபடி மறுநாளைக்கு மறுநாள் மனு வந்தார். மனுவை ஆசீர்வாதங்களால் உயிரச் செய்தார் கர்தம பிரஜாபதி. அமிர்தமயமான வார்த்தைகளை பேசினார். அவர் சத்கரித்தார். ராஜா, உலகத்துக்கெல்லாம் ராஜா என்பதனால தன்னுடைய வார்த்தையை கேட்க முயன்று மனவூக்கம் ஒத்திருக்கிற அந்த மனு சக்கரவர்த்தி கர்தமரை இனிய உரைகளால் சந்தோஷப்படுத்தி அவரிடத்திலே சொன்னார். அதாவது முதல்ல கர்தம பிரஜாபதி மனுவை ஸ்தோத்திரம் பண்றார். வாராய் மனு சக்கரவர்த்தியே, நீ இங்கனம் உலாவுவது சத்துக்களை ரட்சிப்பதற்காகவும் அசத்துக்களை அழிப்பதற்காகவும் அதற்காகத்தான் அன்று வேறு காரணம் பற்றி என்ன? நீ பகவானிடத்திலுள்ள உலகங்களை பாதுகாக்கும் சக்தியாக இருக்கிறாய். உலகங்களை பாதுகாப்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய காரியமே. மற்ற எத்தகையனுடையதும் எவனுடையதும் அன்று. அந்த பகவான் தன்னுடைய சக்தியை உன்னிடத்தில் வைத்து உன் மூலமாய் உலகங்களை பாதுகாத்து வருகிறான். உலகங்களை பற்பல வகைகளால் பாதுகாக்கும் பொருட்டு சூரியன், சந்திரன், அக்னி, இந்திரன், வாயு, யமன், தர்மம், வருணன் முதலிய சரீரங்களை கொள்கிறான். அப்படிப்பட்ட விஷ்ணுவே இப்பொழுது மனு சக்கரவர்த்தி என்னும் சரீரம் கொண்டிருக்கிறான் என்ன சொல்றார். இப்படி பலவாறாக மனு சக்கரவர்த்தியை புகழ்கிறார் கர்தம பிரஜாபதி. நீ எந்த உத்தேசத்தை குறித்து இங்கு வந்தனையோ அதை சொல்வாயின் உன் உத்தேசத்தை நான் ஏற்கிறேன், அதை நீ சொல்ல வேண்டும் என்று முடித்தார். இதோட 21வது அத்தியாயம் முடிந்தது. அடுத்து 22வது அத்தியாயம். மனு கர்தமருக்கு தன் புதல்வியை விவாகம் செய்து கொடுத்து தான் திரும்பி போதல். அதுதான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. மனு சக்கரவர்த்தியானவன் தன் குணங்களை இப்படி புகழ்ந்த மகர்ஷியை குறித்து சொல்றார். வேதஸ்வரூபனாகிற பிரம்மதேவன் தவம், வித்யை ஆகிய இவை நிறைந்தவரும் சப்தாதி விஷயங்களில் மனப்பற்றில்லாதவருமான விப்ரர்களில் சிறந்தவரும் ஆகிய உம்மை தன்னுடைய ரக்ஷணத்தின் பொருட்டு தன் முகத்திலிருந்து சிருஷ்டித்தான். பிரம்மா வேதஸ்வரூபனாகிற தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்கையாவது வேதங்களை சிதறாமல் விளங்கச் செய்கையாம். அதற்காகத்தான் உங்களை போன்ற விப்ரசிரேஷ்டர்களை படைத்து உங்கள் மூலமாய் வேதங்களை பாதுகாத்து வருகிறார். இந்த செயலும் பிரம்மதேவனுக்கு அந்தரியாமியான பரமபுருஷனுடையதுதான். நினைத்த இடங்கள் எல்லாவற்றிலும் கைகால்களால் நடக்க வேண்டிய காரியங்களெல்லாம் நிறைவேற்ற வல்லவனாகிற, கைகால்கள் இல்லாமலே நிறைவேற்ற வல்லவனாகிற பகவான் அந்த விப்ரர்களை பாதுகாக்கும் பொருட்டு தன் புஜ சகாயத்தில் நின்று க்ஷத்ரியனை சிருஷ்டித்தான். அந்த பகவானுக்கு விப்ர குலத்தை ஹிருதயமாகவும் க்ஷத்ரிய குலத்தை அங்கமாகவும் சொல்லுகிறார்கள். காரிகாரண ரூபனும் காரியங்களைச் சேர்ந்து விகாரங்களால் தீண்டப்பெறாதவனும் சேத்தனாச்சேத்தனங்களை சரீரமாக உடையவனும் சரீரத்தைச் சேர்ந்த விகாரங்களால் தீண்டப்பெறாதவனும் ஆகிய தேவன் இந்த 2 வர்ணங்களாலே உலகத்தை பாதுகாக்கிறான். இவன் உம்முடைய நல்நடத்தை, சாஸ்திர ஞானம், சௌந்தர்யம், இவள் அப்படின்னு இப்போ தன் பெண்ணை பார்த்து சொல்கிறான். இந்த
தேவஹூதி. மனுவனுடைய பத்னிக்கு சதரூபைன்னு பேர், அவளையும் கூட்டின்னு வந்திருக்கான். அந்த தேவஹூதியையும் கூட்டின்னு வந்திருக்கான். நாரதர் மூலமாக உம்முடைய குணங்களை எல்லாம் கேள்விப்பட்டு உம்மை அடைய வேணும் என்று நினைத்திருக்கிறார்கள். அதனால இவளை நீர் பாரியாக ஏற்க வேணும் என்று கர்தம பிரஜாபதியினிடத்தில் மனு வேண்டுகிறார். அவரும் ஒத்துக்கொண்டார். விவாகங்களில் பிராம விவாகம்தான் மிகவும் சிறந்தது. இந்த பிராம விவாகத்தின்படி எங்கள் விவாகம் நடக்கட்டும் என்று கர்தம பிரஜாபதி சொன்னார். அதன்படி மனுவும் சதுரூபையும் மற்றுள்ள மகர்ஷிகள்லாம் சேர்ந்து கர்தம பிரஜாபதிக்கு தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். பிறகு தன் பெண்ணை பிரிய மனசில்லாமல் கண்ணீர்களை பெருக்கி, நீ பர்த்தாவுக்கு பாங்காக நடந்து கொள்ளம்மா என்று கண்ணீர்களை பெருக்கிக் கொண்டே சொல்லி அம்மன்னவன் முனிவரிடத்தில் விடைபெற்று தன் பெண்ணினிடத்திலும் விடைபெற்று கொண்டு பாரியையோட ரதத்தில் ஏறி தன் பரிவாரங்களோடு தன் பட்டணத்துக்கு புறப்பட்டு போனான். ரிஷி கூட்டங்கள் வாசம் செய்வதற்கு சரஸ்வதி நதியின் அழகியதான 2 கரைகளிலும் சமதமாதி குணங்கள் நிறைந்த மகர்ஷிகளின் ஆசிரமங்கள் உள்ளன. அவர்கள் பகவத் ஆராதனத்துக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கிற துளசி புஷ்பம் முதலியவற்றில் சமிருத்திகளை பார்த்து அம்மன்னவன் களிப்புடன் சொன்னான். பிரஜைகள் எல்லாரும் தமது பிரபுவாகிய மனு சக்கரவர்த்தி அங்கனம் வருவதை அறிந்து சந்தோஷமுற்று பிரம்மாவர்த்த தேசம் என்னும் தேசத்தினின்று பாட்டு, ஸ்தோத்திரம், வாத்தியம் ஆகியவற்றுடன் அந்த மனுவை எதிர்கொண்டார்கள். அவைகளை ஏற்றுக்கொண்டே தன் தேசத்தில் புகுந்தான். அங்கே அந்த பகவான் மகானுபாவனாகிற மனு சக்கரவர்த்தி இந்த பகவானிடத்திலிருந்து பூமியின் நிலைமையை பெற்றான், பூமியை திரும்ப பெற்றான். ஆகையால் பாத்தாளத்தில் மூழ்கி கிடந்த பூமியை இந்த ஆதிவராகம் மேலுக்கெடுத்த அதை தன் சக்தியால் ஜலத்தின் மேல் நிலை நிற்கச் செய்தான். ஆகையால் அந்த உபகாரத்தை நினைத்து பரிகிசு என்று கூறப்படுகிற தர்ப்பங்களையும் நாணல்களையும் பரப்பி அந்த யஜ்ய புருஷனை யாகங்களால் ஆராதித்தான். ஆனது பற்றிய அந்த நகரம் பர்ஹிஷ்மதி என்று பெயர் பெற்றது. பர்ஹிசு என்று கூறப்படுகிற தர்ப்பங்களால் பகவான் ஆராதிக்கப்பட்ட தேசம் பர்ஹிஷ்மதி என்று பெயர் பெற்றது. அந்த மனு சக்கரவர்த்தி சுபாஸ்ரயமான பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானித்து அதிலே ரொம்ப மனமூக்க உடையவனாக இருந்தான். அவன் பகவானுடைய கதைகளை கேட்பதும் அவற்றை வாயால் பாடுவதும் அவற்றையே தியானிப்பதுமாயிருந்து மனு சக்கரவர்த்தி வாழ்ந்திருந்தான். சமஸ்த பூதங்களுக்கும் ஹிதம் செய்பவனாகிற அந்த மன்னவன் முனிவர்களால் வினவப் பெற்று மனிதர்களுக்கு அவரவருடைய ஸ்திதிகளுக்குரிய தர்மங்களின்படி ஏற்பட்டவைகளும் பலவாறு இருந்திருப்பவைகளும் சொர்க்கத்தையும் மோட்சத்தையும் சாதித்து கொடுக்க வல்லவைகளுமான சுபங்களுமான தர்மங்களை ஒழிந்தான். உலகத்துக்கு சொன்னான். அனைவராலும் வர்ணிக்க தகுந்த புகழுடையவனும் ஆதிராஜனுமாகிற மனு சக்கரவர்த்தியின் சரித்திரம் ஆச்சரியமானது. இதை உனக்கு நன்றாக மொழிந்தேன். அந்த மனு சக்கரவர்த்தி சொன்ன தர்மங்கள் தான் மனுஸ்மிருதி என்று பெயர் பெறுகின்றன.
அந்த மனுவின் புதல்வியாகிய தேவகூதியின் உற்பத்தியும் அவளுடைய மேன்மையை, அந்த தேவகூதியின் உற்பத்தியையும் அவளுடைய மேன்மையையும் சொல்லுகிறேன் கேட்பாயாக என்று சொல்கிறார் மைத்ரேயர் விதுரருக்கு. இதோட 22வது அத்தியாயம் முடிந்தது. இதோட பாகவதம் 101வது உபன்யாசம் முடிந்தது.